தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டாலின், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், விஜய், உதயநிதி உள்ளிட்டோரது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை குளத்தூர் தொகுதியில் போட்டியிட திமுக தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செய்திருந்த வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அவிநாசி தொகுதியில் போட்டியிட பாஜக மூத்த தலைவர் எல் முருகன் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சாத்தூர் தொகுதியில் போட்டியிட நயினார் நாகேந்திரன், பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தாவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். வேட்புமனு பரிசீலனை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விஜயின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. பெரம்பூரில் விஜய் மனு ஏற்கப்பட்டதற்கு திமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் திருச்சி கிழக்கில் போட்டியிட விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவும், தருமபுரியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே தமிழ்நாட்டில் மொத்தம் 7600 பேர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 108 பேரும், ஒட்டன்சத்திரம் தொகுதியில் 11 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னையில் மட்டும் 628 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஆண் வேட்பாளர்கள் 6095 பேர், பெண் வேட்பாளர்கள் 1356 பேர், 3ஆம் பாலினத்தவர் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 7255 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.